கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கடகராசி ஒரு பிரச்சனைனா அதை நாசூக்காக கையாள தெரிஞ்சவங்க. யாருடைய பொல்லாப்பையும் சம்பாதிக்காம காரியத்தை கண்ணும் கருத்துமா முடிச்சுக்கக்கூடியவங்க. அப்படின்னா ரொம்ப கெட்டிக்காரங்களோன்னு கேட்டிங்கன்னா கெட்டிக்காரங்க தாங்க. ஆனாலும் ஒருத்தவங்க மனசு கூட நோகடிக்க மாட்டாங்க. தப்பானவங்களாகவே இருந்தாலுமே அவங்களுக்கு நல்ல விதத்தில் வழிகாட்டக்கூடியவங்க, நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க. இவங்களுடைய திறமைக்கு இவங்களை தவிர்த்து வேற யாராலையுமே ஈடு என வைக்க முடியாது. கடகம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாவே மற்றவங்கெல்லாம் ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா மொத்த பொறுப்பையும் இவங்க ஏற்றுக்குவாங்க. கடகராசிக்காரர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தோட மொத்த பொறுப்பும் இவங்க தலையில தாங்க இருக்கும். யாரோ கொடுக்க வேண்டாம், தன்னால் போய் தலையை கொடுக்கறதுல கடகத்தை மிஞ்சிக்க ஆட்களே கிடையாதுங்க. கடகம் ஒரு சில நாட்களில் யோசிக்கும், நம்ம தான் எல்லாத்துக்கும் ஓவராக இடம் கொடுக்குறோமோ அப்படின்னு. இருந்தாலும் அதிலிருந்து இவங்களால மீண்டு வரவே முடியாது. சதா நேரமும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்தாலும் இவங்களை பற்றி யோசிக்க ஒரு ஜீவன் கூட கிடையாது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் அந்த கஷ்டத்தை மறைச்சி வச்சுக்கிறதுனாலேயே மற்றவங்க எல்லாருக்கும் இவளுக்கு என்ன இவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்கள் கஷ்டத்தை மறைச்சிக்கிறீங்க. பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஏகபோக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரியும் தாங்க தெரியும். ஆனால் உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும் உங்களினுடைய வாழ்க்கை நிலை ஒவ்வொரு நிமிஷமும் முள்படுக்கையில் போயிட்டுருக்கிற மாதிரி. இப்படிப்பட்ட கஷ்டத்துலேயும் தன்னை சுற்றி இருக்கவங்களோட நலத்துக்காக மட்டுமே பாடுபடக்கூடிய கடக ராசிக்கு எவ்வளவுதான் கடவுள்கிட்ட கதறி கதறி அழுதாலுமே ஒரு சில விஷயங்களில் எந்த மாற்றமும் நடக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு நினச்ச உங்களுக்கு 100க்கு 100% 4 கிரகங்களினோட சேர்க்கையால் ஒரு யோகமான காலகட்டம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. என்னம்மா சொல்கிற, உண்மைதானா? எங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் இது நாள் வரைக்கும் அதற்கான பலனை கொஞ்சம் கூட நாங்கள் அனுபவிக்கலையே அப்படின்னு யோசிப்பீங்க. உண்மைதான். கடகராசியை பொறுத்த வரைக்கும் நேரங்காலம் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் தான் எதிரியாக நிற்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்காக ஒரு நாளும் பயன்படுத்தியிருக்கீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். சதா நேரமும் மற்றவங்களினுடைய கம்ஃபர்டபுளுக்காக நீங்கள் உழைச்சிட்ருக்கீங்க. அதை அப்படியே உங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தி பாருங்கள். கடகராசிக்காரங்க உங்களினுடைய வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. திருப்பி பேசுங்க. முடியாது, நான் ஏன் உனக்கு பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு கூட போய் கேட்டு பாருங்க. இப்போது 4 கிரகங்களினோட சேர்க்கையினால் இது திருப்பி கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா காரியத்துலேயுமே துணிஞ்சு இறங்க போகிறீங்க. அண்மை காலமாக நீங்கள் பார்த்துட்டு வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, சொல்லி மாளாது ஏராளமான பிரச்சனைங்க. உங்களினுடைய உதவி மனப்பான்மை தான் உங்களுக்கு எதிரியாக கூட போயிருக்கு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பிறருடைய உதவியை நாட தள்ளப்பட்டிருக்கீங்க. கடன் சுமை அதிகமாக இருக்கும். எதிரிகள் எல்லாமே அதிகமாகி இருப்பாங்க. சமூகத்தில் மதிப்பு மரியாதை எல்லாம் ரொம்ப தேஞ்சு போயிருக்குங்க. நிறையா சொல்ல முடியாத சங்கடங்களை அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு இந்த 4 கிரகங்களினோட சேர்க்கையால் இனி ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. யாரெல்லாம் உங்களை கீழே வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சாங்களோ அவங்களுக்கு எல்லாமே சிம்ம சொப்பனமாக மாற போகிறீங்க. இந்த கிரகங்களினோட சேர்க்கையால் மற்றவங்க இத்தனை நாளாக சும்மா வாயில் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி, அந்த அளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க. தொழில் ரீதியாக எல்லா தடைகளும் நீங்க போகுதுங்க. உங்கள் மீதான நம்பிக்கை தன்மை அதிகமாக போகுது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது. இதன் மூலமாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. நல்ல வேலை கிடைக்கலையேன்னு ஏக்கத்தில் இருந்த உங்களுக்கு உங்கள் திறமைக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல சம்பளத்தோட. அதே மாதிரி கடந்த காலகட்டத்தில் நீங்கள் இழந்த செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையுமே மறுபடியும் சம்பாதிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு செல்வதற்கான முயற்சி செய்கிறவங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்க போகுது. நீண்ட காலமாக திருமணமே நடக்கலையே, திருமணத்தில் தடையாகவே இருக்கு
இருக்கே அப்படின்னு நினச்சவங்களுக்கு தடை நீங்குது. திருமணம் கைகூடி வருதுங்க. இல்லைம்மா ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு, விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு மறுமணம் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருமணம் ஆகிட்டு ரொம்ப காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இப்போ இருக்கவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் உண்டாகுதுங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குது. சொத்துக்கள் மேலே இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்கும். புதுசாக வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க. ஆடை அபகரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இது கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குது. அதே மாதிரி கடக ராசிக்காரர்கள் உங்களினுடைய குழந்தைகளோட படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறது, வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கிறது, அதாவது உயர்கல்வி தொடர்பாக உங்களினுடைய எண்ணங்கள் ஈடேறி வருதுங்க. உங்களுடைய குழந்தைகளினுடைய திருமணத்திற்கான முயற்சிகள் எல்லாமே இப்போ கைகூடி வரும். அடுத்து கணவன் மனைவிக்கிடையே உங்கள் உறவுகளில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி அந்யோன்யம் அதிகமாகுது. அதாவது எல்லாமே ஓகேங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் கஷ்டம் இருந்துச்சோ அது எல்லாமே நல்ல விதத்தில் மாறிடுச்சு. ஆனால் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் கடகராசி எப்போவுமே கவனம் வச்சுக்கணும். ஏன்னா சதா நேரமும் மற்றவங்களுக்காக உழைச்சி தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூட அக்கறை வச்சுக்கிறது இல்லை. நீங்கள் நல்லா இருந்தால் தாங்க 10 பேருக்கு உதவி பண்ண முடியும். அதை மனசில் வச்சுக்கிட்டாவது உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை வச்சுக்கோங்க. நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க. சரியான தூக்கம் இருக்கட்டும். தேவையில்லாத எந்த ஒரு டென்ஷனையும் மண்டையில் போட்டு குழப்பிக்காதீங்க. முக்கியமாக டென்ஷன் ஆகாதீங்க கடகராசிக்காரர்கள். அடுத்ததாக உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய அலுவலகத்தில் இருக்கவங்க கிட்ட உங்களினுடைய குடும்ப விஷயங்களை பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த கடகராசிக்காரர்களினுடைய வீக்னஸ் என்ன தெரியுமா? யாராவது ஒருத்தன் நல்ல விதத்தில் பேசிட்டாங்க அப்படின்னாவே மொத்தத்தையும் சொல்லிடுவீங்க. இல்லை உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது. இதனால தான் பல இடங்களில் தோல்வியை சந்திச்சுட்டு வர்றீங்க. இப்போ எச்சரிக்கையாகவே சொல்லியாச்சு. குடும்ப விவகாரங்களில் யார்கிட்டையும் எங்கேயும் பகிர்ந்துக்காதீங்க. இதே வியாபாரம் பண்ணுறவங்க வங்கி கடன் பெற்று தொழிலை விரிவுபடுத்துவீங்க. வியாபாரம் செழிக்குங்க. குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் செலவுகள் குறையும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுத்துங்க. இருந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுது. நீங்கள் நினச்ச வாழ்க்கையை வாழ போகிறீங்க. செலவுகளை குறைக்க சிக்கனமாக நிறைய முடிவுகளை எடுப்பீங்க. அதே மாதிரி உங்கள் துணைக்கோட உங்களுக்கு இருந்து வந்த அந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது மறையுதுங்க. கணவர் வீட்டார்கிட்ட உங்களுக்கு ஆதரவு பெருகுது. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள்கிட்டையும், பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கிசுகிசுக்களுக்கு ஆளாகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கே படிச்சிருங்க. அதே மாதிரி பிரிந்து போன நண்பர்கள் மறுபடியும் உங்ககிட்ட சேருவாங்க. மற்றபடி எல்லா விதத்துலேயும் கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இந்த வீடியோ பதிவை தொடங்குறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகநிலை மாற்றங்கள். இந்த கிரகநிலை மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது, எப்படி அதை நம்ம லாபமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பேச போகிறோம். அவசியமாக இந்த வீடியோ பதிவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் ஜாதகம் பார்த்துட்ருப்பீங்க. நீங்கள் எந்த ராசியாக வேணால் இருக்கலாம், 12 ராசியில். ஆனால் இப்போ இந்த ராசிக்காரர்கள் இவங்க தான் இதை பார்க்கணும், அவங்க தான் அதை பார்க்கணும் அப்படின்னு இல்லைங்க. எல்லா ராசிக்காரர்களுக்குமே நாங்கள் இந்த விஷயத்த சொல்லிட்டு தாங்க இருக்கோம். உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதில் ரொம்ப முக்கியம், நீங்கள் பார்த்துட்டு யாரும் பார்க்கலனா கூட யாராவதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில நேரங்களில் பொன்னான வாய்ப்புகளை நீங்கள் மற்றவங்களுக்கு ஏற்படுத்தி தரலாம். அற்புதமான தருணங்களை ஏற்படுத்துங்க. அப்படி ஒரு தருணம் தாங்க இந்த காலகட்டம். இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை எளிமையாக கொடுக்கக்கூடிய நேரங்க. ரொம்ப கனவு கண்டிருப்போம் இல்லையா? நிறைய விஷயங்களை ரொம்ப கனவாக வச்சுருந்தேம்மா, நடக்கவே இல்லை, ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன், கை கொடுக்கவே இல்லை, இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசில் இருக்குமாங்க. அதுக்கு எல்லாமே இப்போ ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய நேரம்.
தீர்வுனா என்னென்னா நம்ம நினைக்கிறது நடக்குங்க, அதுதான் தீர்வு. அப்படி இந்த தீர்வுக்குள்ளே சில சூட்சமங்கள் காத்திருக்கு. இதில் எதை செஞ்சால் நமக்கு எளிமையாக தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அழகாக உங்களுக்கு பரிகாரத்தோடு சொல்ல போகிறேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரக பயிற்சிகள். சுக்கிரன், ராகு, சனி, சூரியன், புதன், செவ்வாய், குரு மற்றும் கேது எல்லா கிரகங்களுமே நம்மளை எந்த அளவுக்கு இப்போ பாசிட்டிவாக நம்மளோட நடப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கான பதிவு தாங்க. அதில் முக்கியமாக ஒரு 4 கிரகங்கள் நம்மளை மிரள வைக்க போகுது. இது ஆண்டவனினுடைய உத்தரவு. அந்த 4 கிரகங்கள் நமக்கு என்ன பண்ணும், நம்ம அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு தகவலாக கொடுக்குற அரிய சந்தர்ப்பம்ங்க. வாங்க ஒவ்வொரு ராசிக்கு போகும். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் கோபத்தில் பிறந்தவங்க, அனலில் பிறந்தவங்க. அனலில் யார் பிறந்தா? சிவபெருமான். நல்ல அனலில் தாங்க உருவானார். அந்த அனல் மயமாக இருப்பவங்க தாங்க கடக ராசிக்காரங்க. எவ்வளவு பாராட்டினாலும் சரி, உண்மையினாலும் சரி, அவங்க அனல் தாங்க. நீங்கள் எவ்வளவு வேணால் பாராட்டலாம், அந்த அளவுக்கு மைண்டுக்கே எடுத்துக்க முடியாதவர்கள் கடகராசிக்காரர்கள். நீ பாராட்டுடா, அது இந்த நேரம் பாராட்டுற, ஆனால் எப்போவுமே பாராட்ட மாட்டேன்னு எனக்கு தெரியும், என்னை எப்போ காலவாரி விடுவேன், கவுத்து விடுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கரெக்டாக மனக்கணக்கு போடக்கூடியவர்கள் தாங்க கடகராசிக்காரங்க. இந்த காலகட்டம் ஒரு உண்மை சம்பவம் வெளிச்சத்துக்கு வருதுங்க. ஒரு உண்மை தெரிய வருமாங்க. சில மனிதர்களை பற்றி உண்மை முகம் கண்டிப்பாக தெரிய வரும். நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. துரோகிகளோட இவ்வளவு நாள் இருந்திருக்கோமே, பாவியோட இவ்வளவு நாள் இருந்திருக்கோமே, நம்மளை சிரமப்படுத்தவங்களோட இவ்வளவு நாள் நம்ம குழி தோன்றவங்க நம்ம பக்கத்துலேயே இருந்தோம், இவ்வளவு நாள் தெரியாமல் இருந்தோம், தெரியாமல் போச்சேப்பா அப்படின்னு ரொம்ப வேதனைப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமாங்க. இது வேதனை அப்படிங்கிறத விட நம்ம இப்படி எடுத்துப்போம், பாசிட்டிவாக ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறாரு அப்படின்னா அதுதாங்க உண்மை. நமக்கு என்ன பண்ண போகிறாரு? வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நேரம் இதுதாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் குரு பகவான் இருந்து சுபகாரியத்துக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்த போகிறாரு. யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல காரியமே நடக்கக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கள எல்லாம் கறி பூசுகிற மாதிரி, முகத்தில் கறியை பூசுகிற மாதிரி கடவுள் பஞ்சபூத சாட்சியாக உங்களுக்கு நல்ல காரியத்தை நடத்துறதுக்கு அவர் பிளான் போட போகிறாருங்க. அந்த பிளானில் அப்படியே நீங்கள் நடந்தால் போதுங்க, உங்களை இழுத்து போட்டுருவார். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறதுனால எதிராளிகள் கெட்டவர்களாகவே இருந்தாலுமே இந்த நேரத்தில் வாழை சுருட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய கட்டாயத்தை கொண்டு வந்திருக்காருங்க. அப்போ எதிராளிகள் இவங்க எல்லாம் வாழாட்ட முடியாது, வாழை நறுக்கிறது தான் இப்போ உங்களுடைய நேரம். கடவுளாகவே நறுக்கி கொடுத்துருவாருங்க. யார் என்ன பேசினாலும் இப்போ ஓவர்டேக் பண்ணிடுவீங்க, அவனோட மைனஸில் தட்டுவீங்க. இப்போ மற்றவங்களினுடைய பர்ஸு எல்லாமே இனி பழிக்காதுங்க, அந்த பாட்ஷா எல்லாமே இனி பழிக்காது. அதனால் அவங்கள உக்கிரமாக ஏதாவது வார்த்தையை விட்டுருவீங்க, அதனால் அடங்கிடுவாங்க. தைரியமாக பேசுங்க, தைரியம் இருக்கிற இடத்துல தாங்க மகாலட்சுமி இருக்கும் அப்படின்னு பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், கோயில் வாசலில் சில பேர் பிச்சை எடுப்பாங்க, அம்மா தாயே அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு தைரியம் இருந்தால் அவங்கக்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா அப்படிம்பாங்க. அந்த தைரியம் வேணுமாங்க. தைரியம் இருந்தால் லக்ஷ்மி வந்துடுவாங்க. தைரியம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணாலுமே மற்றவங்க கிட்ட யாசகம் கேட்கணும். இப்போ தைரியத்தை கொடுக்குற நேரம், வர தைரியத்தை மிஸ் பண்ணக்கூடாதுங்க, தைரியமாக பேசணும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் சுக்கிரன் என்ட்ரி ஆகிறாருங்க. அதனால் வில்லங்கமாக உங்களுக்கு யாராவது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டு பண்ண பார்ப்பாங்க. கப்பு சிப்புன்னு இருக்குங்க. குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், ஆஃபீஸ்லேயே இருக்கட்டும், தொழில் ரீதியாக இருக்கட்டும், மற்றவங்க ஏதாவது உங்களை ட்ரிகர் பண்ண பார்த்தாலோ சூடையத்தை பார்த்தாலோ சும்மா இருடா, அடங்கி இரு அப்படின்னு எவன் சொல்கிறானோ அவனை திருப்பி சொல்லிடுங்க. இதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் இடம் கொடுத்து காதை ஒருத்தர் ஃபோன் அடிக்கும்போது ஃபோனில் கூட நான் ஒரு செய்தி சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டானா
இப்போ நான் என்ன பிச்சையாக எடுக்கிறேன் அப்புறமா சொல்லு அப்படின்னு இப்போ கேளுங்க. யாரை பற்றி அப்படின்னு கேளுங்க. யாரையாவது பற்றின்னு சொல்லுவான் அப்புறமா சொல்லிடுங்க. கண்டிப்பாக மனசை குழப்புறதுக்காக நிறைய விஷயங்களை உங்களுடைய மனசை குழப்புறதுக்காக சொல்லுவாங்க. 8ல் இருந்து நமக்கு யாராவது ஒருத்தவங்க தப்பாக நியூஸ் சொன்னால் அதை நம்ப வச்சுருவாங்க. வேண்டாம், புரியுதா? இந்த இடம் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க. அது என்னன்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிய வச்சுருவாங்க. சுவாமியே புரிய வைப்பாருங்க. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதனால தான் தைரியத்தை வர வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேங்க. உங்கள்கிட்ட யாராவது பேசணும் அப்படின்னாலே பயந்து பேசணும். கடகராசிக்காரங்க கிட்ட நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி புதன் உங்களுக்கு இப்போ வக்ரநிதி ஆகிறாரு. அதனால் இப்போ என்னன்னா ஒரு தீவிரமான முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகுங்க. உங்கள் மேலே யாராவது ஒரு பழி சுமத்திட்டானா கூட அது எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு மட்டும், நீங்கள் செய்யலைனாலும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு மட்டும் ஒத்துக்காதீங்க. அதே மாதிரி பழியை உங்கள் மேலே போடுறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்க, இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு மட்டும் மனசு இறங்கி யாருக்குமே உதவி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு இப்போது இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. நான் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படின்னு இருந்து எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்த கடகராசி பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. ஏகப்பட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு ஒரு வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு இப்போது உங்களுக்கு தகுந்த நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே இப்போது ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. ரொம்ப நாளாக திருமண வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா திருமண வரன் இப்போ கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதனால் கடகராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக தன்னம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க.